ஆண்டு அம்மை பாதுகாத்த பண்புள்ள தாயாபராவே பற்றோடு பாத கண்டையில் பணிந்து நாங்கள் துதி செய்கின்றோம். இயேசுவே எங்கள் தேவனே, வல்லமையின் மகிமையின் ராஜனே, நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். சோதனை வேதனை நேரத்தில் எம் கண்ணீர் துடைத்தீரே. அன்பின் கரத்தினாலே அரவணைத்து எம்மை காத்தீரே. இயேசுவே எங்கள் தேவனே, வல்லமையின் மகிமையின் ராஜனே, நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 16 வரை. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 16. தியானத்திற்கான தலைப்பு தேவ பக்திக்குரிய வாழ்வு. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. 1 தீமோத்தேயு 3:16. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். கொலோசேயர் 3:2. இந்த சத்திய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோமா அல்லது முயற்சி எடுத்ததுண்டா? அன்றாட வாழ்வில் பரலோகத்திற்குரிய காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்க நமது இருதயத்தில் போராட வேண்டும். தற்காலிகமானவற்றில் அல்ல, நிரந்தரமானவற்றில் நமது மனதை உறுதிப்படுத்த வேண்டும். ஆனால் நமது கண்களோ தற்காலிகமான பூமிக்குரியவற்றில் லயித்திருக்கும்படி களியாட்டங்களை அல்லது கஷ்டங்களை சத்துரு விதைக்கிறான். அதற்கு நாமும் இணங்குகிறோமா அல்லது இயேசு பிறப்பின் உன்னத சத்தியத்தை பூமிக்குரிய பார்வையில் பார்க்காமல் மேலானவற்றில் கண் வைத்து காரியங்களை மாற்றியமைக்கிறோமா? 1 தீமோத்தேயு 3:16 ஒரு பாடலாகவே இசைக்கலாம். நாம் எப்படி தேவபக்தியுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம்? தேவத்துவத்தின் அதிசயம் என்ற இந்த நற்செய்தியின் நடுமையத்தை, அந்த சுவிசேஷத்தை இங்கு பவுல் வெளிப்படுத்துகிறார். நம்மை பிதாவுடன் ஒப்புரவாக்கும்படிக்கு இயேசு மனுஷனாக வந்தார். ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டதால் இயேசுவின் உயிர்த்தெழுதலில் பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது தங்கியிருந்தார் என்பது தெளிவாகிறது. தேவதூதர்களால் காணப்பட்டார், மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்னும்போது இயேசுவின் தேவத்துவம் நம்முன்னே பிரகாசிக்கிறது. ஆனால் சுய பிரயாசத்தில் நம்மால் தேவனை திருப்திப்படுத்த முடியாது. ஒரு மனிதனாக இயேசு பூரணமான வாழ்வு வாழ்ந்தார். ஆகையால் அவர் நமது வாழ்வுக்கு முன்மாதிரியானார். தேவனாக இயேசு நாம் தேவனுக்கு முன்பாக சரியான வாழ்வு வாழ நமக்கு வல்லமையை தருகிறார். ஆக மெய்யாகவே இயேசுவை விசுவாசித்து அவரை பின்பற்றும் போது நம்மால் தேவபக்தியுள்ள தெய்வீகத்துவ வாழ்வு வாழ முடியும். தேவபக்தி என்பது ஒரு ரகசியம் என்கிறார் பவுல். இந்த தேவத்துவ வாழ்வை நமக்கு பெற்றுத்தருவதற்கு மனிதனாக வந்த தேவனுக்கு இன்று நாம் உண்மையாய் வாழுகிறோமா? மெய்யாகவே இது நமது சுயபலத்தால் ஆகாது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல் மேலானவைகளை நாடி தேடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக தந்திருக்கிறார். மேன்மையுள்ள தேவபக்திக்குரிய வாழ்வு வாழ்ந்து தம்மண்டை வந்து சேர வேண்டும் என்பதற்காகவே உலகில் வந்த ஆண்டவருக்கு நமது பதில் என்ன? அந்த மேன்மையை நாம் நாடுகிறோமா அல்லது இன்னமும் பூமிக்குரியதில் நம் கண்களை பதித்திருக்கிறோமா? ஜெபம் செய்வோம். பிதாவே, பூமிக்குரியதில் என் கண்களை பதித்திராமல் மேன்மையான தேவபக்திக்குரிய வாழ்வு வாழ அவற்றிலே கண்ணோக்கமாயிருக்க உதவி செய்யும். ஆமேன்.